Hey guys, this is Narayan and welcome back to our channel. And last video Kanchanagiri vlog வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. Thank you very much. And also our channel 1000 subscriber ரீச் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கும் மிக்க நன்றி. அண்ட் இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா எதை மீன் பண்ணுறதுக்குன்னா, நம்ம ஒரு ரைடுன்னு எடுக்கிறோன்னா எப்போவுமே நம்ம ப்ளசன்ட் சுச்சுவேஷன்ஸை மட்டும் நம்பி இருக்க முடியாது, நிறைய அன்பிளசன்ட் சுச்சுவேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நாங்கள் போன காஞ்சனகிரி vlogலேயும் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிருப்பாபுரோட வண்டி நின்று ஸோ கொஞ்சம் பிரச்சனை வந்து அந்த பெட்ரோல்லாம் லீக் ஆகி அதுக்கு கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அது வந்து யூஷுவல் தான். நீங்கள் ஒரு பைக் ரைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போகணும். ஸோ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு விலாகாக காட்டுறேன். அண்ட் இந்த விலாக் வந்து ப்ரீவியஸ் விலாக் மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து வராதிங்க. எங்களோட நாங்கள் அங்கே என்ன பாடுபட்டோம் அது மட்டும் தான் இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டிங்காலாம் இருக்காது. நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் போய்ட்டு ஃபுல்லாக பார்க்கணுன்னா நான் உங்கள் கீழே சொல்ல மாட்டேன், பிகாஸ் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். சில பேருக்கு வந்து பிடிக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வாட்ச் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியில் போங்க. அங்கே வந்து நாங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், அதுக்கான ரெமிடி என்ன, நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் என்ன பண்ண முடியுன்ற ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி நான் தரேன். ஹிண்ட்டுன்னு இல்லை, சின்ன ஒரு டெக்னிக் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அந்த மாதிரி. ஆமாம் ப்ரோ, ஆனால் இப்போ தான் ஆச்சா இல்லை பழசேவான்னு தெரில ப்ரோ. ஆமாம், பெருசாக தெரியல. இல்லை இதோ இங்கேயும் இல்லையே. இல்லை 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 இங்கே இல்லை. இது வேறு இல்லையா? இதோ இங்கே சொட்டுது ப்ரோ. அது ஆயிலா இல்லை பெட்ரோலானே தெரில. ஸ்மெல் பண்ணு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, உள்ள டேங்கர் லீக் ஆகுது ப்ரோ. போகக்கூடாது, டேங்கில் பெட்ரோல் லீக் ஆகுது ப்ரோ. கிருப்பா ப்ரோ வண்டியில் பெட்ரோல் லீக் ஆகுது, மேலே தான் போய் பார்க்கணும். லெட்ஸ் see. யோ பரத் ப்ரோ பாருங்கள், அவரோட பைக்கில் எவ்வளோ கேஜெட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். சுற்றி அப்படியே மனுஷன் ஒரு ரோபோ மாதிரியே இருக்கிறாரு. ஆஹா, வண்டி வருது. எஸ் நிறைய வண்டி வருது. யோ இங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா. இல்லை ஒழுகுது ப்ரோ, நீங்கள் தொட்டாலும் ரிட்டர்ன் வரும். ஓகே ஓகே, உள்ளே அது கீழே நம்ம கல் அடிச்சாலும் அவ்வளோ சீக்கிரம்லாம் டேமேஜ் ஆகுது ப்ரோ. அது உள்ளே இருந்தால் ரஷ்டாக இருந்தால் கூட அந்த இதில் கூட ஓப்பன் பண்ணி அவர் முன்னாடி போட்டோம். ஓகே ப்ரோ. கைஸ், பெட்ரோல் லீக் ஆகுது, ரிஸ்க் அப்படி ஓட்டுறது, நல்லா பொறுமையாக போகலாம்.
வச்சா காயின் ஒன்று நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஓட்டினீங்கன்னா நிற்காது. ஏன்னா பெட்ரோல் லீக் ஆகும் எதுவும் ஒன்று வெல்டிங் அடிக்கணும். டோட்டலாக டேங்க் ஓப்பன் பண்ணிட்டு பெட்ரோல்லாம் ட்ரை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வெல்டிங் அடிக்கணும். அப்படி எம்சியில் வச்சோன்னா எப்படியும் ஒரு 2 hours கழிச்சு காயின் எக்ஸில் ஓட்டிடுறேன்டா. எம்சியில் தானே காயின் இல்லை காயின் அப்புறம் 1 hour காயின் அது பரவாயில்ல. 1 hour இருக்கலாம். அது ப்ராப்ளம். 1 hour காஞ்சிச்சுன்னா கட்டியாடா. அதுக்கப்புறம் நீங்கள் வெல்டிங் கூட அடித்தாலும் அது லைஃப் லாங் வரும். ஆமாம். டேங்கு கைட்டிட்டு பெட்ரோல் எடுத்துட்டு ஃபுல்லாக போட்டு வெயிலில் காய வச்சிட்டாங்கன்னா 1 hour காஞ்சிச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும். வெல்டிங் அடிக்கிற வேலையே இல்லை. அதுவே லைஃப் ஃபுல்லாக வரும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக அடிச்சு விட்றேன். அப்படியே ஓட்டுங்க. அதுதான் கூட காயினா காயின் நான் வந்து சரி நானே தான் போகிறேன். சரி பெட்ரோல் இறக்கிட்டு டேங்க் கைட்டு அப்படியே திருப்பி அப்படியே சாட்சிக்கலாம். நம்ம பெட்ரோல் எடுத்தேன் அப்படியே சாட்சி வெயிட் வச்சு என்ன பண்ணால் வெயிட் நல்லா வீட்டை காட்டுவோம். அப்போ ஒன்றா வரும். அது வெல்டிங் அடிக்கிற வேலை உங்களுக்கு டேங்க் மாற்றிட்டு வேலை இருக்காது. அது பண்ணிட்டு அப்படியே நின்று வந்து கல் மாதிரி இடம் 2 ஹவரில் காஞ்சிருமா? 2 ஹவரில் காஞ்சிடும். போட்டு வெயிலில் வச்சுருமா அதுவும் மேலே போயிட்டு வரலாமா? நம்ம வரும்போது கரெக்டாக நல்ல வேலை நோட்டீஸ் பண்ணீங்க. பட் என்னன்னா நேற்று கூட ரொம்ப கம்மியான இதில் இருந்தது. அப்போ கூட அது இறங்கலை பெட்ரோல். இது சொல்கிற மாதிரி நம்ம ஃபுல் டேங்க் அடிச்சதுக்கப்புறமா அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, ப்ரெஷர்னால அப்படியே டப் அதில் வந்து சீக்கிரமாக இறங்குது. அது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வரணும் ப்ரோ. எப்படி இருந்தாலும் வண்டி தான். என்னது ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அதான் காலைல தான் பண்ணிட்டு வந்தேன். நான் ஐடியாவே இல்லை. இல்லைனா நைட்டு பண்ணிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டுருப்பேன். காலைல தான் ஆச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போய்ட்டு திருப்பி கழுவிட்டேனா அது ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் மட்டும்தான் அப்படி அடிக்கும். ஒன்ஸு க்ளீன் பண்ணிட்டேன்னா அது அப்படியே தான். ஸோ வண்டி வந்து மெக்கானிக் ஷாப்பில் விட்டாச்சு. ஸோ அப்படியே போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே போய் எம்சியில் எடுத்துட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி வெல்டிங் அடிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் லாங் ஓட்டுறதுக்கு எல்லாமே வெல்டிங் அடிக்கணும். ஏன்னா இப்போதைக்கு இந்த சமயத்துக்கு நீங்கள் போகிறது அது போகிற வரைக்கும் ஒன்றும் ஆகும். இல்லை பார்த்துட்டு வர செக் பண்ணிட்டு பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். அவர் பண்ணி காய வைக்கிறது நம்ம போயிட்டு வர 1 hour மேலே ஆகும். ஏன்னா நம்ம இந்த பைக்கு இதுலேருந்து லீக் ஆகும் ப்ரோ. ஆமாம், வால்வில் போட்டால் அதுலேருந்து லீக் ஆகும். அங்கேருந்து லீக் ஆகுதா ப்ரோ? ஜாயிண்ட்லேருந்து லீக் ஆகுது. இந்த ஜாயிண்ட்லேருந்தா? சரிதா? ஆ, என்ன லீக் ஆகுது? டேங்க் ஓட்டல ஜாயிண்ட்ல இருக்கு ப்ரோ. டேங்க் ஓட்டல ப்ரோ, ஜாயிண்ட்ல தான் லீக் ஆகுது.
ஜாயிண்ட்லேருந்து லீக் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறது? லைட்டாக எம்சில் போட்டு அப்புறமா வெல்டிங் வச்சுங்க. சரி வாங்க இது பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. ஹே கைஸ், பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 1 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து கம்ப்ளீட்லி நார்மல் வென் கம்மிங் டு த ரைடிங். ஸோ இந்த ரைடிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் கேரிங் எ ப்ராப்பர் டூல் கிட். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டூல் கிட் வந்து ரைடு போகிறப்போ நீங்கள் வச்சுட்டு இருக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வச்சுட்டு இருப்பேன். ரைடுக்காக மட்டுமே இல்லை, எப்போவுமே என் பைக்கு உள்ளே வந்து டூல் கிட் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, வேறு யாருக்குன்னா கூட அந்த வேலை யூஸ் ஆகலாம். ஸோ யூ குட் ஏபிள் டு ஹெல்ப் தேம். அண்ட் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவில் டெம்பரரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்சில் யூஸ் ஆகும், இல்லை ஃபெவிக்விக் யூஸ் ஆகும். அண்ட் ஜிப் டைஸ் வந்து லாட்ஸ் ஆஃப் பிளேஸில் வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் உக்காஞ்சி எதனா வந்து டேமேஜ் ஆகிட்டு நடு ரோட்டில் உட்காந்து ரெடி பண்ணுறப்போ தான் அதோட அருமை உங்களுக்கு தெரிய வரும். நான் வந்து நிறைய இடத்துல எனக்கு வந்து கை கொடுத்துருக்கு. அதனால் நான் இது 3 வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மெக்கானிக் ஷாப் வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கோ, இல்லை ரிட்டன் நீங்கள் வர அளவுக்கு கூட உங்களால் ரெடி பண்ணிவிட்டு வர முடியும். ஸோ நீங்கள் வந்து வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்திருக்கேன். நான் எடுக்கலை, குந்தன் ப்ரோ எடுத்து கொடுத்தாரு. செமையாக எடுத்திருக்காரு ட்ரோன் ஷாட்ஸ். அவரோட வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அதுவும் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். This is Naren signing out from this vlog. See you guys in next video guys. Bye bye.